ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 528வது நாமாவளியாக ஓம் புருஷாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி ஆண் உரு பெற்றவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, பாபங்கள் அனைத்தையும் துடைப்பவர் முருகப்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அதாவது இறைவன் ஒவ்வொரு மனிதர்களுடைய ஹிருதய கமலத்திலையும் இருக்கார். புரி அப்படின்றது நம்மளுடைய நூல்கள் எல்லாம் வர்ணிக்கும். இதை ஹிருதய கமலத்தினுடைய இடத்துல புரி அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர். அப்படி அந்த இறைவன் அந்த ஹிருதயத்தில் இருக்கிறதால அவருக்கு பேர் புருஷன்னு பேர். புரு அப்படின்னா பாபம்னு அர்த்தம். அப்படி பாபத்தை எரித்து விடுவதால புருஷன் அப்படின்னு அர்த்தத்தை சொல்லக்கூடியது. ஏன்னா அந்தர்யாமியாக பரம்பொருளே, அதாவது முருகப்பெருமானே உள்ளே இருக்கார். அதனால தான் முருகனுக்கு பல நாமங்களில் குஹன்னு ஒரு நாமத்தை வச்சுருக்கார். அப்படி குஹ ஸ்வரூபமாக இறைவன் இருக்கார், ஹிருதய குகையில் இருக்கார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நமக்கு சாட்சியாக இருந்து ஞான வடிவமாக இருந்து நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்குபவராக இருக்கார். பாப தாபங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடியவன் பரம்பொருள். அப்போ அதனால தான் அவரை புருஷனாக பாவிக்கிறது. 9 விதமான பக்தியில் நாயக நாயகி பாவம், அதாவது இந்த ஜீவன் பசுவாகவும் அந்த பரமாத்மா பதியாகவும் பாவிக்கிறது. அதனால தான் வள்ளலார் நிறைய பாடலில் அந்த நாயகி பாவத்தில் பாடுவார். கூடி எனை கலந்தார் பாங்கிமாரே, பின் பொண்டுபுலம் பேசுவரோ பாங்கிமாரே அப்படின்னு. என்னை அந்தராத்மாவாக இருந்த அந்த பரம்பொருள் என்னை முழுமையாக ஆண்டு அனுக்கிரகம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் திரும்பி வருவதற்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லின்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் சொல்லுவார். அப்படி இறைவனை நாயகனாகவும் ஜீவாத்மா நாயகியாகவும் பாவித்து வழிபாடு பண்ணி அந்த இறைவனோடு இரண்டர கலக்கிறது, அது ஒரு மார்க்கம். அப்போ இறைவன் எப்படி இருக்கார்னா, ஆண் உருவமாக, அதாவது ஆளுமை கொண்டவராக, அதாவது எல்லா உயிர்களுடைய பாபங்களை எல்லாம் துடைப்பவராக, அந்த துடைக்கக்கூடிய வஸ்துவாக அவர் இருக்கார். அப்போ அந்த சக்தி அவருக்கு இருக்கிறதால அவரை புருஷஹா அப்படின்ற சப்தமானது வர்ணிக்கிறது. ஓம் புருஷாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.